வெல்கம் டு சென்னை தமிழன் விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இப்ராஹிம் தரேரா ஆஃப்ரிக்கன் சேக்கர் அவரை பற்றி பார்க்கணும். சென்னை தமிழன் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்க்கை. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. இந்த விநாயகர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காருன்ட்டு, ரொம்ப சூப்பராக இருக்கார் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் விநாயகர் இது. இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா புர்கினா ஃபேஸோ வந்து பார்த்திங்கன்னா 1949 வரைக்கும் ஃப்ரெஞ்சு கண்ட்ரோலில் இருந்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீடம் ஆகிட்டு நிறைய ரூலர்ஸ் ஆட்சி பண்ணாங்க. அதில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா தாமஸ் சங்கரா. அவரோட ஆட்சி காலம் வந்து ஊரோட பொற்காலம்னு சொல்லுவாங்க. புர்கினா ஃபேஸோட பார்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் நைஜரு, கீழே வந்து மாலி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கானா, அப்புறம் டிகோ புர்காமோ, இதெல்லாம் வந்து பார்டர்ஸை ஷேர் பண்ணுது. புர்கினா நாட்டோட இப்போது அதிபர் வந்து பார்த்திங்கன்னா இப்ராஹிம் தரேரா. இவரை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், இவர் தான் வந்து புர்கினா நாட்டோட அதிபர் வந்து இப்ராஹிம் தரேரா. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஆஃப்ரிக்காவின் சேக்கு வேரான்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து முன்னாள் அதிபர் தாமஸ் சங்கரா அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா மிலிட்ரி, அதாவது இராணுவ புரட்சி மூலயமா வந்து அங்கே இருக்க அந்த அதிபரோட ஆட்சியை கவித்துட்டு இராணுவ புரட்சி மூலயமா இவர் வந்து ஆட்சியில் உட்காந்துருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா 2022 புர்கினா ஃபேஸோவில் வந்து அதிபராக இருக்கார். இராணுவ புரட்சி மூலயமா அந்த நாட்டு மக்களுக்கு வந்து நல்லது செஞ்சுட்ருக்கார். அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாதுகாக்கப்படுற ஒரு பிரசிடெண்ட். இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த நேரத்துலையும் இவருக்கு வந்து உயிருக்கு ஆபத்து இருக்கனால நிறைய காட்ஸ் வந்து இவரை சுற்றி பாதுகாப்புலேயே இருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ரொம்ப எளிமையான வாழ்க்கையில் தான் வாழ்கிறாரு. சாதாரணமாக ஒரு வீட்டில் இருக்கார். அப்புறம் சுற்றி நிறைய காட்ஸ் இருக்காங்க இவரை பாதுகாக்கிறதுக்கு. அவ்வளோ நாட்டு மக்களுக்கு வந்து இவர் நல்லதெல்லாம் செஞ்சிட்ருக்காரு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவர் பார்க்கறது நல்லா அட்லி மாதிரியே இருக்கார். பாருங்கள், நம்ம டைரக்டர் அட்லி மாதிரியே இல்லை பார்க்குறதுக்கு. ஆனால் இவர் வந்து ரொம்ப நல்ல மனிதர். இவர் மக்களுக்காக நல்லது செய்கிறாரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா பழைய அதிபர் தாமஸ் சங்கரா மாதிரியே இவர் வந்து பண்ணிகிட்ருக்கார். தாமஸ் சங்கரா வந்து ஆண்டது வந்து பார்த்திங்கன்னா 4 வருஷம்தான். அதுக்கப்புறம் வந்து அவர் அசசினேட் பண்ணிவிட்டு அவர் கூட இருக்க ஃப்ரெண்டை அவர் அசசினேட் பண்ணிட்டு அவரே அதிபர் ஆகிட்டார். அதுக்கப்புறம் இவர் கொஞ்சம் 2020 வரைக்கும் அவர் ஆட்சியில் இருந்தது. அதுக்கப்புறம் 2 வருஷம் வேறு ஆட்சி வந்தது. அதை இவர் தூக்கிட்டு இராணுவ புரட்சி பண்ணி இவர் வந்து இப்போ ஆட்சியில் உட்காந்துட்ருக்காரு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவர் வந்து நாட்டு மக்களுக்காக என்ன நல்லது செஞ்சுருக்கான்னு பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், ரொம்ப ஹைலியாக ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க இவரை, இந்த பிரசிடெண்ட்டை. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவர் வந்து பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் கையில் ஒரு பிஸ்டல் கொண்டு போவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கையில் க்ளவுஸ் போட்டு தான் போவார். ஷேக் ஹேண்ட் கூட கொடுக்க மாட்டார், இப்படி தான் கொடுப்பார். தம்ஸ் அப் மாதிரி பண்ணுவார் இவர். இங்கே பாருங்கள், இவரை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 கார்ட்ஸ் வந்து பக்கத்துலேயே தான் நிற்பாங்க எங்கே போனாலும். பாருங்கள், இவ்வளோ ப்ரெஸ் மீட்டிங்லாம் கொடுக்குறாரு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவர் வந்து இந்த புர்கினா ஃபேஸோவுக்கு வந்து எல்லா ரைட்ஸும் கொடுத்துருக்காரு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ், கொஞ்சம் கண்ட்ரிஸ் கூட தான் ட்ரேட் வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா, சைனா கூட வந்து இவர் ட்ரேடிங் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா, சைனா வந்து இவருக்கு ஹெல்ப் பண்ணுது. மிலிட்ரி ஹெல்ப்லேருந்து எல்லாம் ஹெல்ப்பும் பண்ணுது. ஒரு வாட்டி வந்து இவர் ரஷ்யா கூட போயிட்டு வந்திருக்காரு. புதினா போய் பார்த்துட்டு அவர் கூட வந்து பேசிவிட்டு அப்புறம் நிறைய அக்ரிமெண்ட்ஸ், டீலிங்ஸ் எல்லாம் பேசிட்டு வந்திருக்காரு. அப்புறம் சைனா கூட போயிருக்காரு. சைனா அதிபரும் இங்கே வந்து பேசியிருக்காங்க அக்ரிமெண்ட், டீலிங்ஸ்லாம். அதுக்கப்புறம் ஒரு சில நாட்டு அதிபர்கள்லாம் வந்து இவர்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. இவரை பாதுகாக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவும் சைனாவும் நிறைய சோல்ஜர்ஸ் அமைச்சிருக்காங்க இவரை பாதுகாக்கிறதுக்கு. எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ட்ரெயின்டு சோல்ஜர்ஸ் தான் இவரை பாதுகாக்கிறதுக்கு அமைச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவர் ரஷ்யா போகும்போது எடுத்த இந்த வீடியோ கிளிப்ஸ் இங்கே பாருங்கள். இங்கே புதின ரஷ்யா மினிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க. இவர் ஆப்போசிட்டில் உட்காந்து இவர் இந்த டீலிங்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருந்தார். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவர் வந்து ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர். இவர் பாருங்கள், இது வந்து இவரோட நெக்ஸ்ட்டு தளபதி. இவருக்கு இங்கே பாருங்கள், அங்கே வந்து மீட்டிங்ஸில் பேசிகிட்டு இருக்காங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டீலிங், இந்த சைன்லாம் இப்படிலாம் பேசுகிறாங்க. பாருங்கள் ரஷ்யா அதிபர் விளாடிமிர் புட்டின் வந்து பேசிகிட்டு இருக்காரு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆப்போசிட்டில் வந்து இப்ராஹிம் தரேரா உட்காந்துருக்காரு. பாருங்கள் ரஷ்யா அதிபர் விளாடிமிர் புதியது, ஆப்போசிட்டில் வந்து இப்ராஹிம் தரேரா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. டீலிங்ஸ்லாம், என்னென்ன டீலிங்ஸு, என்னென்ன ஹெல்ப் எல்லாமே நம்ம ரஷ்யாவும் சைனாவும் ஹெல்ப் பண்ணுறது ரெடியாக இருக்கும், நீங்கள் நம்மகிட்டே வாங்க அப்படின்னு சொல்கிறோம். நாங்கள் வேண்டிய ஹெல்ப்லாம் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ட்டு புர்கினா ஃபேஸோ அதிபருக்கு வந்து ரஷ்ய அதிபர் புதின் சொல்கிறாரு. பாருங்கள்,
இது வந்து பார்த்திங்கன்னா காதில் வச்சுக்கிறதுன்னு டிரான்ஸ்லேட்டர் மைக் இது. இவர் ரஷ்ய அதிபர் வந்து ரஷ்யனில் பேசுவார். இவர் வந்து இவரோட நாட்டு லாங்குவேஜ் இங்கிலீஷில் பேசுவார், அப்புறம் மலையிலையும் பேசுவார். அந்த லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷனுக்காக இவங்களுக்கு அந்த மைக்ஸ் மாட்டிட்டாங்க. இந்த மாதிரி மைக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐநா சபையில் இருக்கும், நிறைய இடத்துல வச்சுருப்பாங்க. ஏன் நம்ம இந்தியன் பார்லிமெண்ட்டில் கூட அவங்க லாங்குவேஜில் பேசுவாங்க. அது வந்து அவங்க ஸ்பீக்கருக்கு வந்து புரியறதுக்காக ஒரு டிரான்ஸ்லேஷன் மாதிரி அதில் போட்டு வச்சுப்பாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவர் தான் வந்து தாமஸ் சங்கரா, பழைய அதிபர். இவரோட ஆட்சி காலம் அவ்வளோ பொறுக்காணுவாங்க. 4 வருஷத்தில் நல்லா ஆட்சி பண்ணி நல்லா புர்கினா ஃபாசோ கொண்டு வந்ததுக்கப்புறம் கூட இருக்க ஒரு ஃப்ரெண்டே வந்து இவரை போட்டு தள்ளிட்டு அவர் வந்து அதிபர் 2020 வரைக்கும் வந்து அவரையும் இது பண்ணிவிட்டு உட்காந்தாங்க. இவர் வந்து தாமஸ் சங்கரோட மறுபிறவின்னு சொல்கிறாங்க. இந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோல்டு மைன்ஸ் இருக்குது, காப்பர் மைன்ஸ் இருக்குது, அப்புறம் லித்தியம் மைன்ஸ்லாம் கூட இங்கே நிறைய இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கோல்டு மைன்ஸு, காப்பர், லித்தியம், அப்புறம் அக்ரிகல்ச்சர்ஸ்லாம் கூட நிறைய இருக்குங்க. இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா இது காப்பர் பைட். இது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ அழகாக காப்பர்ஸ்லாம் இது பண்ணி அதில் ஃபில்ட்ரேஷன் பண்ணுறாங்க. பாருங்கள், காப்பர் ஃபில்ட்ரு பண்ணி காப்பர் எடுக்கிறாங்க. இதில் கூட வந்து பார்த்திங்கன்னா இது முன்னாடி இந்த அதிபர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அந்த நாட்டில் இருக்க அந்த காப்பரு, லித்தியமு, கோல்டு எல்லாம் வந்து வெளிநாட்டுக்கு கொடுத்துட்டு அவங்க கொடுக்குற காசு தான் வாங்கிட்டு இருந்தார். ஆனால் வந்து இப்ராஹிம் தலைவர் என்ன பண்ணாருன்னா வந்து இங்கே இருக்கிற காப்பரு, கோல்டு, லித்தியம்லாம் இவங்களே வந்து எடுத்து இது வர காசு ஃபுல்லாக இந்த மக்களுக்கு, புர்கினா ஃபாசோ மக்களுக்கே கொடுக்கலான்றாங்க. இவங்க இருக்கிற ரேட்டு தான் வந்து வெளிநாட்டுக்காரங்களாம் இனிமேல் வாங்கணும். வெளிநாட்டுக்காரங்களுக்கு வந்து அவங்க சொல்கிற ரேட்டு, அவங்க கொடுக்குற கமிஷன்லாம் கிடையாது, நம்ம சொல்கிற ரேட்டு தான் நீங்கள் வாங்கணும். அவங்க கொடுக்குற காசெல்லாம் வந்து இந்த புர்கினா ஃபாசோ மக்களுக்கும் தான் போய் சேரணும். அதனால் நிறைய வேலை வாய்ப்புலாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. இனிமேல் வந்து இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸே கிடையாது, வெஸ்டர்ன் அதாவது டெண்டர் விடுறதுலாம் கிடையாது, நம்மளே தான் பண்ண போகிறோம். இனிமேல் இந்த காப்பர் மைன்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்டு மைன்ஸு, லித்தியம் மைன்ஸு, நிறைய அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் இனிமேல் நம்மக்கிட்டே தான் இருக்க போகுதுன்னாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு மைன்ஸ். இங்கே பாருங்கள், இதை வந்து எடுத்து அப்படியே ஃபில்டர் பண்ணி கோல்டுலாம் எடுப்பாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த நாட்டில் வந்து நிறைய வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு இவர். அது மட்டும் இல்லாமல் நாட்டு மக்களுக்கு நிறைய படிப்பு, அப்புறம் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்துருக்காரு, ஃப்ரீ ஹவுசிங் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ எஜுகேஷனும் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் ஃப்ரீ மெடிக்கல் கூட கொடுத்துருக்காங்க. இதான் வந்து காப்பர். இது பாருங்கள், காப்பர் இது எவ்வளோ தான் எடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காப்பர் இது பண்ணி எடுக்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது காப்பர்ஸ்லாம், செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள் தங்கம் பாருங்கள் எவ்வளோ அழகாக எடுத்து இவங்களே எடுத்து இது பண்ணுறாங்க. இந்த நாட்டுக்கு வந்து பொருட்கள்லாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து சைனா, ரஷ்யாவிலேருந்து நிறைய ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க. நிறைய எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க, அப்புறம் நிறைய ட்ரேடிங்லாம் பண்ணுறாங்க. அந்த நாட்டிலேருந்து இவங்க இந்த பொருட்கள்லாம் வருது, நாட்டிலேருந்து இவங்க பொருட்கள் வருது. அப்புறம் இங்கேருந்து கூட நிறைய பொருட்கள் ரஷ்யா, சைனா, நிறைய யூரோப் கண்ட்ரிஸ்க்கெலாம் போகுது. ஆனால் மெயின் ஹெல்ப் பண்ணுறது ரஷ்யாவும் சைனா தான். அங்கேருந்து நிறைய பொருள்லாம் வந்துட்டுருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரஷ்யாவிலேருந்து வருது, அப்புறம் சைனாலேருந்து வந்துட்டுருக்கு. எல்லா பொருளும் வருது. இங்கே காரு, பஸ்ஸு, அப்புறம் ட்ரெயின்ஸு, அதுக்கப்புறம் இந்த எக்யூப்மெண்ட்ஸு, இந்த மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸு, அதுக்கப்புறம் இல்லாமல் அந்த ஃபார்மிங் எக்யூப்மெண்ட்ஸு. இந்த பாருங்கள் பாருங்கள் கார் வந்துட்டுருக்கு பாருங்கள். இது வந்து சைனா, ரஷ்யாவிலேருந்து ஒரு கார்கள் இந்த மாதிரிலாம் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பஸ்ஸஸ்லாம் கூட நிறைய பஸ்ஸஸ் விட்டுருக்காரு. இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர் கண்டிஷன் பஸ், ஏசி பஸ்ஸஸ் எல்லாம். இது பஸ்ஸஸ்லாம் கூட நிறைய வாங்கிட்டாங்க சைனா, ரஷ்யா, வேறு கண்ட்ரீஸில். நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பஸ்ஸஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்காங்க. சென்னையில் இருக்க ஏசி பஸ் மாதிரி இல்லை, புதுசாக விட்டுருக்காங்களே சென்னையில் ஏசி பஸ், அந்த ஏசி பஸ் மாதிரி இருக்குது. அப்புறம் மினி ஏசி பஸ் கூட இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த ஏசி பஸ்ஸஸ்லாம் ஃபுல்லாக வந்து பேட்டரியில் வந்து இது பண்ணுறது. இது வந்து மேனுஃபேக்சர் வந்து பார்த்திங்கன்னா சைனாவும் ரஷ்யாவிலேருந்து வருது. பாருங்கள் பஸ்ஸஸ்லாம் அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ட்ரெயின்ஸும் வாங்கிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபார்மிங் எக்யூப்மெண்ட்ஸ், ஃபார்மிங் அதாவது டிராக்டர்ஸு, அப்புறம் ஃபார்மிங் எக்யூப்மெண்ட்லாம் பாருங்கள். இந்த மாதிரி டிராக்டர்ஸ்லாம் கூட ரஷ்யா, சைனாலேருந்து தான் கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து இவர் ஃப்ரீயாகவே டிராக்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காரு. இவர் டிராக்டர்ஸு, அப்புறம் உரம், டிராக்டர்ஸு, ஃபர்டிலைசர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காரு. அப்புறம் இந்த மாதிரி மணி கூட ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு. விவசாயத்தை இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காரு. இனிமேல் விவசாயிங்க வைக்கிற ரேட்டு தான் இது. இந்த நாடு வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்துலேயே ஒரு நல்லா கொண்டு வந்திருக்காரு. விவசாயிங்க சொல்கிற காசு தான் வந்து எல்லா ஊருக்கும் சப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொருட்கள்லாம், இந்த அக்ரிகல்ச்சர் பொருட்கள், அரிசி, பருப்பு, கோதுமை, அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு எல்லாமே பாருங்கள். இந்த வணிகம் கூட அந்த விவசாயிகள் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு அமௌண்ட், அதாவது மானியம் மாதிரி கூட கொடுத்துருக்காரு நிறைய. இங்கே பாருங்கள், இந்த உருளைக்கிழங்கு இது பண்ணுறது, இந்த டிராக்டர்ஸ், இந்த வண்டிங்க, இந்த ட்ரக்கு இதெல்லாம் கூட ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டில் இருக்க வந்து தண்ணிகள் வந்து கூட எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் பண்ணுறாரு. வேறு ஃபாரின்லாம் கூட எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு. இங்கே பாருங்கள்
இந்த மாதிரி தண்ணிங்கள்லாம் கூட அந்த நாட்டில் இருக்க அந்த தண்ணிகள் நல்லா ப்யூரிஃபை பண்ணி இது பண்ணி விற்கிறாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாட்டோட அதிபர் வந்து எவ்வளோ அழகாக அந்த நாட்டை முன்னேற்றுறாருன்னு பாருங்கள். இந்த மாதிரி அதிபர் வந்து ரொம்ப நல்லா நீரோடி வாழ வேண்டிய. அது மட்டும் இல்லாமல் அயனு, காப்பர் இதெல்லாம் கூட எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. பாருங்கள், அயனு, காப்பர் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொட்டேட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, இவங்க வந்து இந்த ரஷ்யா அப்புறம் சைனா நிறைய கண்ட்ரிஸ் வந்து ட்ரெயின்ஸ்லாம் வாங்கி இந்த மாதிரி வந்தே பாரத் மாதிரி ட்ரெயின்ஸ்லாம் கூட இங்கே விட்டுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேஷன்ஸும் நல்லா டெவலப் பண்ணி சூப்பராக இருக்காங்க. பழங்காலத்து ட்ரெயினெல்லாம் இப்போ இது பண்ணி இந்த மாதிரி புதிய வந்தே பாரத் அப்புறம் நிறைய இந்த மாதிரி ட்ரெயின்ஸ்லாம் வந்து கொண்டு விட்டுருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா டெவலப் பண்ணியிருக்கிற இந்த நாட்டை இவர் வந்து நீடோடி வாழ வேண்டும். இவரோட ஆட்சி வந்து நல்லா தொடரணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ட்ரெயின்லாம் கூட விட்டுருக்காரு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ப்ரைஸ்லாம் ரொம்ப ரீசனபிள் தான், ரொம்ப ஹையே கிடையாது. இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் நல்லா ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டி கொடுத்துருக்காரு மக்களுக்காக, ஃப்ரீ மெடிக்கல் இந்த மாதிரி நல்லா ஹைடெக்காக ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் கூட கட்டி கொடுத்துருக்காரு அந்த நாட்டு மக்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்குறதுக்கு, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் கட்டி கொடுத்துருக்காரு பாருங்கள். எவ்வளோ அழகாக ஸ்கூல்ஸ்லாம் கட்டியிருக்காருன்னு பாருங்கள். எஜுகேஷனும் ஃப்ரீ, அந்த ஊரில் இருக்க மக்களுக்குலாம் நிறைய பேருக்கு எஜுகேஷனும் ஃப்ரீ கொடுத்துருக்காரு. ஃப்ரீ ஸ்கூல்ஸு, ஃப்ரீ காலேஜ் எஜுகேஷன்லாம் கூட ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்காரு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஸ்கூல்ஸ்லாம் பார்த்துட்டு ஊட்டிக்கான மாதிரி கட்டி கொடுத்துருக்காரு. அப்புறம் இந்த மாதிரி காலேஜஸ்க்கும் கட்டி கொடுத்துருக்காரு. இது எஜுகேஷனும் ஃப்ரீ தான் எல்லாருக்கும். நல்லா இது பண்ணி நல்லா இந்த அதிகம் சூப்பராக பண்ணியிருக்காரு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க ரஷ்யா சைனா இந்த மாதிரி மிலிட்ரி வெஹிக்கல்ஸ்லாம் கூட கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் ரோவர் வெஹிக்கல், இது மிலிட்ரிக்காக யூஸ் பண்ணுற வெஹிக்கல்ஸு. இது வந்து ஹம்மர் வெஹிக்கல். இது பாருங்கள், இது கூட வந்து ரஷ்யா சைனாலேருந்து இவங்களுக்கு வந்துட்டுருக்கு. மிலிட்ரி கூட நமக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அந்த ஹெல்ப்பும் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கண்ட்ரிஸ்லேருந்து இது ஹெல்ப் வந்துருங்க பாருங்கள். எவ்வளோ ஹம்மர்ஸு, மிலிட்ரி வெஹிக்கல்ஸ், அப்புறம் டேங்க்ஸு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க நிறைய. எவ்வளோ ஹம்மர் யார்டு இது. இங்கே பாருங்கள், ஒரு தனியாக ஹம்மர் இது வச்சுருக்காரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரக்ஸு கூட கொடுத்துருக்காங்க நிறைய மிலிட்ரி ட்ரக்குலாம் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு இப்போ இந்தியன் மிலிட்ரியில் கூட இந்த மாதிரி ட்ரக்குங்களாம் இருக்குது. இது கூட அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரஷ்யன்ஸ் கொடுத்துருக்குது, ரஷ்யாவிலேருந்து கொடுத்துருக்காங்க இந்த மிலிட்ரி ட்ரக்குங்களாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த மிலிட்ரி ட்ரக் கான்வாயெல்லாம் வந்துட்டுருக்கு. இது கூட வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவிலேருந்து சைனாலேருந்து தான் வருது இந்த மிலிட்ரி ட்ரக்குங்கெல்லாம் பாருங்கள். அப்புறம் ஜீப்ஸ் இதெல்லாம் கூட கொடுத்துருக்காங்க நிறைய. பாருங்கள், ரஷ்யாவிலேருந்து வர மிலிட்ரி ட்ரக்கு டேங்கிங்கெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குலாம் பார்க்க, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்குது. ரஷ்யா சைனாலேருந்து இது வந்துட்டுருக்கு இதெல்லாம் பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி ட்ரக்கும் நிறைய இருக்குது. எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாட்டோட அதிபர் வந்து இவர் மிலிட்ரி புரட்சி மூலிமா ஆட்சி பண்ணி 3 வருஷத்தில் இந்த புர்கினா ஃபாசோ நல்லா உருவாக்கியிருக்காரு, நல்லா டெவலப் பண்ணியிருக்காரு, இன்னமும் நல்லா டெவலப் பண்ணுறாரு. ஆனால் அவரோட வயசு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 37 வயசு தான். அவர் வந்து பார்த்திங்கன்னா 35 வயசில் ஆட்சி பிடிச்சி 3 வருஷத்துலேயே நல்லா இது பண்ணியிருக்காரு. நாட்டு மக்களையும் நாட்டு ஆளுங்களையும் நல்லா மிலிட்ரி புரட்சி மூலயமா நல்லா பெரிய லெவலில் கொண்டு வந்திருக்காரு. இவர் வந்து ஒரு நல்ல நீரோடி வாழ வேண்டும். 100 வருஷம் இவர் நல்லா சந்தோஷமாக இவர் ஆட்சி வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கணும். ஒரு மாதிரி ஆட்சி பண்ண நிறைய தலைவர்கள் வர வேண்டும். அப்போ தான் மக்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் அமையும். அப்புறம் இந்த மாதிரி ஹெலிகாப்டர்ஸ்லாம் கூட இந்த ரஷ்யனும் அப்புறம் இந்த சைனாவும் கொடுத்துருக்காங்க ஃப்ரீயாக. இப்போ பாருங்கள், இது வந்து MI-70 ஹெலிகாப்டரு பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து அப்பாச்சி ஃபைட்டர் ஹெலிகாப்டர், இதுவும் கொடுத்துருக்காங்க ரஷ்யாவும் சைனாவும் பாருங்கள். இதுக்கான ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா மிலிட்ரி ட்ரைனிங்லாம் இவங்க கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவும் சைனாவும் வந்து நிறைய மிலிட்ரி ட்ரைனிங்ஸ்லாம் இவங்க கொடுத்துட்ருக்காங்க, ட்ரில்ஸ்லாம் அவங்க கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இது மாதிரி ட்ரோன்லாம் கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள். சைனாவும் ரஷ்யாவும் ட்ரோன்லாம் கொஞ்சம் சப்ளை பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஆம்பர் வெஹிக்கிள் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க, ஓட்டுறதுக்கெல்லாம் ட்ரைனிங் சொல்லி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்குறதுக்கு.
இது வந்து ரஷ்யாவும் சைனாவும் அவங்க இந்த புர்கினா ஃபாசோ சோல்ஜர்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் சொல்லி கொடுக்குறாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வீடியோ பார்க்குறோம் சேனல் தமிழ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஃப்ரெண்ட்ஸ்.